இன்னைக்கு நம்ம வத்த குழம்பு செய்ய போறோம். அதுக்கு என்னெல்லாம் திங்ஸ்னு சொல்றேன். ஓகே. நம்ம இன்னைக்கு சுண்ட வத்த குழம்பு செய்ய போறோம். அதனால சுண்ட வத்தல் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு, 2 வத்தல், கொஞ்சம் கறி லீஃப், கொஞ்சம் உளுந்து எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெல்லம் எடுத்திருக்கேன். அப்புறம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் உளுந்தப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் நல்ல மிளகு எடுத்திருக்கேன். புளி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, நல்லெண்ணெய், கொஞ்சம் கீ. நம்ம வறுக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு வறுத்துருவோம். நான் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இனி தேங்காய் ஆட் பண்ணுறேன். அப்புறம் மல்லி, கடலைப்பருப்பு, வெந்தயம், நல்ல மிளகு, உளுந்து, ஜீரகம், கறி லீஃப் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுப்போம். நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்டுடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் இதை எடுத்து போடுறேன். சூடு ஆறுனதுக்கு பிறகு கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா சாஃப்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கீ விடுறேன். கீல சுண்ட வத்தலை போட்டு வறுத்து எடுக்க போகிறேன். அப்போ தான் அதோட கசப்பு தன்மையெல்லாம் போகும். நல்லா மணத்துட்டு கறிக்கு நல்லாயிருக்கும். சுண்ட வத்தல் நல்லா வறுபட்டுடுச்சு. எடுத்து தட்டில் வச்சிடுறேன். சுண்ட வத்தல் வறுத்தெடுத்து மீதி இருக்க அந்த நெய்யிலே நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். நான் கடலைப்பருப்பை ஆட் பண்ணுறேன். அப்புறம் கருவேப்பிலை, 2 வத்தல், கொஞ்சம் உளுந்தப்பருப்பு, புளி தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இந்த புளி தண்ணியில் நான் உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடியை ஆட் பண்ணுறேன். புளி தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நான் வெல்லத்தை ஆட் பண்ணுறேன். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த டைமில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கதை இவ்வளோ ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா கொதித்து கெட்டியாகி வரணும். அது வரை வெயிட் பண்ணுறேன். கறி கொதித்து நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இந்த டைமில் நான் வறுத்து வச்சுருக்க சுண்ட வத்தலை ஆட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டு. வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். சுண்ட வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு.